ஆர்சிபி வர்சஸ் கேகேஆருக்கு நடந்த முதல் போட்டியில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்றைய போட்டியில் டாஸ் வின் பண்ண ஆர்சிபி கேப்டன் ரஜித் பட்டிதார் அவர்கள் நாங்கள் பவுலிங் போட்டோம்னு சொல்லிட்டு உடனடியாக ஃபீல்டிங்க்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அஜிங்கியா ரகானியாவும் நானும் டாஸ் வின் பண்ணியிருந்தா ஃபீல்டிங் தான் எடுத்திருப்பேன்னு சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலுமே எல்லாமே நடக்காது, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களும் பேட்டிங் ரெடியானாங்க. பேட்டிங் ரெடியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவிண்டன் டி காக்கும் சுனில் நரேனும் ஓப்பனிங் களமிறங்கிறதுக்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஓவர் சும்மா அதிரடியாக போட்ட ஆர்சிபி அணி கேகேஆர் அணியால ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. கண்டிப்பா சொல்றேன், அவங்களால ஆடவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு தரமான குவாலிட்டியான பவுலிங்கை ஜோஸ் ஹாசல்வுட்டும் யாஸ் தயாலும் நல்லா போட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே குவிண்டன் டி காக் கிட்ட ஜோஸ் ஹாசல்வுட் எடுத்தாரு. எடுத்ததுக்கு அப்புறம் டோட்டலி மேட்சை ஆர்சிபி பக்கம் போச்சு. அதுக்கப்புறம் வந்த ஆர்சிபி எப்பரா இனிமேல் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல அஜிங்கியா ரகானே அவர்கள் உள்ள வந்தாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஆட்டத்தையே மாத்திட்டாருங்க. வேற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாரு. 30 பந்துகளில் 56 ரன் அடிச்சாரு. சுனில் நரேன் பாத்தீங்கன்னா 30 பந்துக்கு 44 ரன் அடிச்சாரு. வேற மாதிரியான ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க. 2 பேருக்கு 100 ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 120 ரன் பக்கம் ஆடிட்டு இருக்கும்போது சுனில் நரேனுடைய விக்கெட்டை குருநாள் பாண்டியா அவர்கள் வீழ்த்தினாரு. அப்ப இருந்து ஆட்டமே தலைகீழா மாறிடுச்சுங்க. ஸோ இதுதான் ஆட்டத்தினுடைய முக்கியமான ஒரு திருப்பு முனையா இருக்கு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஆர்சிபி உள்ள வர ஆரம்பிச்சாங்க. 15 ஓவருக்கு 150 ரன் அடிச்சிருந்த கேகேஆர் அணி அடுத்தடுத்து விக்கெட்களை தொடர்ந்து இலக்க கடைசியில பாத்தீங்கன்னா 174 ரன் அடிச்சாங்க. 175 அடிச்சா வெற்றி அப்படின்ற இலக்கோடு கடமடங்கிய ஆர்சிபி அணியின் தொடக்கமே வேற மாதிரி அமைஞ்சிச்சுங்க. பிலிப் சால்ட்டும் கோலியும் வேற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாங்க. இப்படி ஒரு இன்னிங்ஸ் இத்தனை சீசன்ல எந்த ஒரு பிளேயருமே கொடுக்காத ஒரு இன்னிங்ஸை பிலிப் சால்ட்டும் விராட் கோலி அவர்களும் கொடுத்தாங்க. 6 ஓவருக்கு பாத்தீங்கன்னா 80 ரன் அடிச்சாங்க. வேற மாதிரியான ஒரு பவர் பிளே இன்னிங்ஸ் ஆர்சிபி அணி கொடுத்தாங்க. ஸோ உடனடியாக வருண் சக்கரவர்த்தி வந்தாரு. வந்த உடனே பிலிப் சால்ட்டுடைய விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பவர் பிளேலே அவரையும் வச்சு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமான பிளேயர் ரஜித் பட்டிதார் அவர்கள் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில டேவிட் படிக்கல் வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு அந்த அளவுக்கு அவருக்கு அமையல. உடனடியாக அவரும் விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரஜித் பட்டிதார் ஆர்சிபி உடைய புதிய கேப்டன் உள்ள களத்துக்கு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் அவருடைய அதிரடியான ஆட்டமே வேற மாதிரி இருந்துச்சுங்க. வந்த உடனே 16 பந்துக்கு 37 ரன் அடிச்சு டக்குன்னு ஸ்கோரை உயர்த்திட்டு ஆர்சிபி அணியின் வெற்றிக்கு பக்கத்தில் எடுத்து விட்டுட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம விராட் கோலி அவர்கள் ஒரு நல்ல பினிஷிங் கொடுத்தாரு. 59 ரன் அடிச்சாரு. அவருடைய 56வது 50 ஐபிஎல்ல பதிவு பண்ணியிருக்காரு. தொடர்ந்து 4 அணிகளுக்கு எதிராக 100,000 ரன்கள் அடிச்ச முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை கோலிக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி பல சாதனைகளை ஐபிஎல் வச்சிருக்காரு நம்ம விராட் கோலி அவர்கள். நேற்று ஆர்சிபி அணி 2025 சீசனுக்கான முதல் போட்டியில முதல் வெற்றியை பதிவு செஞ்சு டேபிள்ல டாப்ல இருக்காங்க. சோ இதுதான் எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்தாங்க. ஆர்சிபி அணி வெற்றி பெறுவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. மழை வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ மழையும் வரல, எதுவும் வரல. நேத்து ஆர்சிபி தான் சிக்ஸர் மழை கொடுத்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பா நேற்றைய போட்டி விறுவிறுப்பா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுச்சு. முக்கியமா பாத்தீங்கன்னா கேகேஆர் அணி நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா 15 ஓவருக்கு 150 ரன்ன்றது ஒரு நல்ல ஸ்கோர். அதுக்கப்புறம் கடைசியா இருந்த 5 ஓவர்ல வெறும் 20 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. நிறைய விக்கெட்களை லாஸ் பண்ணாங்க. ஸோ அதனாலதான் கேகேஆர் அணி தோல்விக்கு ஒரு முக்கியமான பங்கா இருக்கு. ஆர்சிபி அணி நல்லா பவுல் பண்ணாங்க, நல்லா பேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா இந்த சீசன் அவங்களுடைய பவுலிங் லைனப்பும் பேட்டிங் லைனப்பும் அற்புதமா இருக்கு. இந்த சீசன் அவங்களுக்கு ஒரு முக்கியமான சீசனா இருக்க போகுது. இந்த சீசன்லாச்சு கோப்பையை தட்டி தூக்க போறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்றைய போட்டியில் சுனில் நரேனுடைய விக்கெட்டும் சர்ச்சையானது. இதுவும் பல விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். நேற்றைய போட்டியில் ஆர்சிபி உடைய வெற்றி எந்த அளவுக்கு இருந்துச்சு, கேகேஆர் அணிவின் தோல்வி எந்த இடத்துல மேட்சை விட்டாங்க அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்தை சஜஷன்ல சொல்லுங்க.